வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். தேங்காய் பர்பி. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கிண்ணம் தேங்காய் பூ திருகி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்துக்கு கொஞ்சம் குறைவாக ஜீனி எடுத்திருக்கேன். வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க, அவங்களோட விருப்பம். ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் கடைசியாக சேர்க்குறதுக்கு. அது தடவி கொட்டுற ட்ரேயில் தடவுறதுக்காக கொஞ்சோண்டு நிலக்கடலை பருப்பு. இன்றைக்கி முந்திரி பருப்புக்கு பதில் நான் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் தேங்காயை அரைச்சி அதோட 2 ஏலக்காயும் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் இது ஊற்றும்போது நல்ல ஒரு வெளுப்பாக கிடைக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம இந்த தேங்காயை சேர்த்துடலாம். அதே பேன்லையே எடுத்து வச்சுருக்க ஜீனி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்க பால் அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு கிளறுவோம். இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றியாச்சு. நல்லா இதிலையே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். ஜீனி இலகி அதிலே எல்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா அந்த ஜீனி மெல்ட் ஆகி நல்லா சேர்ந்து வருது. இன்னும் அந்த ஜீனி பாகெல்லாம் நல்லா கெட்டியாகணும். கெட்டியாகி ஊற்றுட்டு வரும். நல்லா அந்த ஜீனி வந்து சட்டியில் ஒட்டாமல் அப்படி வர ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஓரங்கள்லாம் ஊற்றுட்டு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இந்த அளவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே துண்டு போட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான இந்த கடலைப்பருப்பும் சேர்ந்து கடிப்படும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.